தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி டெஸ்ட் ஃப்ரீ, டெய்லி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ, டெய்லி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ. எந்தெந்த டைம் எப்பப்போ கொடுப்போம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸை பார்த்து பொறுத்தளவு டெட்டு பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 2 பகுதி 2, அதாவது வகுப்பு 2வதுல நம்ம சந்திக்கிறோம். குழந்தைகள் விளையாட்டு பற்றி ஆய்வு நடத்தாதவர் யாரு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ஆள் தான், சிக்மண்ட் ஃப்ராய்ட் தான். லானு, ஆல்ஸ்டீன், ஷெர்லி இவங்க எல்லாருமே ஆய்வு நடத்தியிருக்காங்க. எதை பத்தினா குழந்தைகள் விளையாட்டை பத்தி ஆய்வு நடத்தியிருக்காங்க. ஆனா ஆய்வு நடத்தாதவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் மட்டும் தான் ஆய்வே நடத்தல குழந்தைகளோட விளையாட்டை பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். நாம் சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளும் போது எந்த அளவுக்கு சமூக இயல்பு உள்ளது என்பதை கண்டறிவது எம்முறை. இப்ப நம்ம சமுதாயத்தோட சோசியல் சொல்லுவாங்க, நான் சோசியலிசம் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சமூகத்தோடு எந்த அளவு தொடர்புடையதா இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா சமூக அளவீட்டு முறைப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். சரியா? நம்ம எந்த அளவு அதை நம்மளை வந்து சமூகத்துக்கு தெரியுதா தெரியலையா, ஏதோ எப்படி நம்ம ஒத்து போறோமா ஒத்து போலையா அப்படிங்கிறதெல்லாம் எந்த முறைப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா சமூக அளவீட்டு முறையை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க சைக்காலஜியை பொறுத்தளவு. கள ஆய்வு முறை, ஃபீல்டுல இறங்க மாட்டாங்க. பரிசோதனை முறை, பிராக்டிக்கல்லா பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அகநோக்கு முறை, இந்த உற்று நோக்குதல், அகநோக்குதல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுலயே தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னா சமூக அளவீட்டு முறைப்படியே தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகே, புரிஞ்சு படிங்க சைக்காலஜில, இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. ஸோ அதுக்குதான் சைக்காலஜில இந்த மாதிரி நாங்க நடத்திட்டே கிளாஸ் நடத்துறோம். சாதாரணமா கொஸ்டின் வித் ஆன்சர் நிறைய பேர் போடுறாங்க. கொஸ்டின் ஆன்சரை ரீட் பண்றதுக்கு நீங்க சாதாரணமாவே ரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்து பாருங்க. ஒரு நிகழ்ச்சியை அதன் இயற்கையான சூழல்ல அதே இடத்துல பல கோணங்கள்ல ஆய்வு செய்து பிரச்சனைக்கான காரணம் அப்புறம் அதோட தீர்வை வந்து கண்டறிய உதவுவது எந்த முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கள ஆய்வு முறை தான். ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம இயற்கையான சூழல்ல அதே இடத்துல பல கோணங்கள்ல ஆய்வு செய்யணும். அப்பதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து நம்மளால கண்டறிய முடியாத கள ஆய்வு முறை. இப்ப வந்து இது வந்து மோஸ்ட்லி எந்த இடத்துல நடக்கும்னா அந்த சிபிஐ ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். சிஐடிங்கிற ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சுல, சீரியஸ் மாதிரி போடுவாங்க. சிஐடி சீரியஸ்னா உடனே நம்ம உட்காந்து பார்ப்போம். ரொம்பவே வித்தியாசமா அந்த பிரச்சனை எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே இருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் அலோன்கி இந்த மாதிரிலாம் வருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த உண்மையிலேயே அந்த சீரியஸ் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும். வித்தியாசமான ஒரு சீரியஸ். வந்து இப்போ நிப்பாட்டிட்டாங்கன்னு தெரியுங்க. ஆனால் ஹிந்தியில ஓடுது, தமிழ்ல வந்து வரல. ஸோ தமிழ்ல டப்பிங் பண்றது நிப்பாட்டிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. நல்ல விஷயங்கள் எதையுமே போட மாட்டாங்க, தெரிஞ்சது தானே. ஸோ ஒரு நிகழ்ச்சியை வந்து அதன் இயற்கையான சூழல்ல அதே இடத்துல பல கோணங்கள் நம்ம ஆய்வு செய்யும் போது அந்த பிரச்சனைக்கான காரணம் அப்புறம் அந்த தீர்வு இதை கண்டறிகிற அந்த உதவுற முறை தான் என்னது, கள ஆய்வு முறை. இந்த ஃபீல்டுல இறங்குவாங்க. ஸோ அதனாலதான் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொன்னேன், சிஐடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. கள ஆராய்ச்சியில் பயன்படுத்துவது எது? கள ஆராய்ச்சியில எதெல்லாம் பயன்படுத்துவாங்க? வினா வரிசையை பயன்படுத்துவாங்க, தர அளவுகோல்களை பயன்படுத்துவாங்க, குறியீட்டு பட்டியலை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் பயன்படுத்தினாதான் அந்த கள ஆராய்ச்சியில ஒரு பங்கீடே இருக்கும். சரியா? ஒரு விஷயம் முழுசா தெரியப்ப அனைத்தும் அப்படிங்கிறது சரியானது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். கள ஆராய்ச்சியில பயன்படுத்தாத முறை எது? பேட்டி எடுக்க மாட்டாங்க. கள ஆராய்ச்சியில பேட்டி எடுக்க மாட்டாங்க. மீதி எல்லாமே பயன்படுத்துவாங்க. தர அளவுகோல், குறியீட்டு பட்டியல்கள், வினா வரிசை இதெல்லாமே பயன்படுத்துவாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். உளவியல் பிரிவுகள் எத்தனை? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உளவியல் பிரிவுகள் அப்படிங்கிறது வந்து 2 இருக்கு. உளவியல் பிரிவுகள் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஓகேவா? நம்ம இப்ப அடுத்து பார்க்கலாமா? ஓகே, நம்ம வந்து டெய்லி வந்து கொஸ்டின்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நாங்கள் வெளியிட்டுருவோம் சொல்லிட்டு அதில் வந்து நாங்கள் பிடிஎஃப்பும் கொடுப்போம். அதுக்கப்புறம் அன்னன்னைக்கு டெஸ்ட், அன்னன்னைக்கு மெட்டீரியலும் கொடுப்போம். நீங்கள் தொடர்ந்து கிளாஸை கவனிச்சாதான் டக்குன்னு கிளாஸ்லேயே சொல்லிடுவோம். நாங்கள் காலையில் கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா டெஸ்ட் எப்போ நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. 4 to 7 கிளாஸ் நடக்கும். 4 o'clock ஸ்டார்ட் ஆயிரும். எப்போ முடியுதோ அப்போ முடிஞ்சிடும். சரியா? அடிப்படை உளவியல். அடிப்படை உளவியல் அப்படின்னா என்னன்னா எல்லாமே வருங்க. பொது உளவியல் வரும், மரபியல் உளவியல் வரும், நெறிப்பியல் உளவியல் வரும். இது எல்லாமே அடிப்படை உளவியல் தாங்க, நம்மளுக்கு தேவையான ஒரு உளவியல். அதனால அனைத்தும் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஓகே, அடிப்படை உளவியல்ல மொத்தம் எத்தனை வகை இருக்கு? இவ்வளவு சொன்னீங்களே, அடிப்படை உளவியல்ல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. அதனாலதான் அதையும் கொடுத்துட்டேன். 10 இருக்கும். உங்க அடிப்படை உளவியல்ல மொத்தம் எத்தனை இருக்கு? 10 இருக்கும். ஓகே, அடிப்படை உளவியல் இல்லாதது எது கொடுத்ததுல? விலங்கு உளவியல், புவி உளவியல், மரபியல் உளவியல், பொது உளவியல், மரபியல் உளவியல், நெறிப்பியல் உளவியல் எல்லாமே இந்த 10க்குள்ள வந்துடும். ஓகே,
இது மருத்துவ உளவியல் அப்படிங்கிறது அடிப்படை உளவியல்ல வராது. தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? ஓயாம நம்ம போற எல்லாத்தையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க கூடாது. அது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மருத்துவ உளவியல் அப்படிங்கிறது தேவைப்படும் போதுதான், அதனால அது அடிப்படை உளவியல் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உடல் இயக்க உளவியல் அப்படின்னா என்ன? அது அடிப்படை உளவியல் தான். ஏன்னா நம்ம உடல் வந்து இயங்குது, அது வந்து அடிப்படையா வந்து பேசிக்கா நமக்கு தேவை. அதுலதான் வந்து யோகா அதெல்லாம் பண்றோம். அதெல்லாம் வந்து ஒரு நம்மளோட உடம்ப வந்து தானாவே குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது அந்த உடல் இயக்க உளவியல் அப்படிங்கிறதுலாம் அடிப்படை உளவியல்ல வந்துடும். ஓகே, அடுத்து கல்வி உளவியல் அப்படிங்கிறது என்ன? கல்வி உளவியல்ங்கிறது ஒரு பயன்பாட்டு உளவியல். அதாவது நம்ம சமூகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிற கத்துக்கிறக்கூடிய ஒரு இடம்தான் கல்வி நிறுவனங்கள். சரியா? அவ்வளவுதான். அவங்க கத்து மட்டும் தான் கொடுப்பாங்க, நம்ம வாழ்றது நம்ம கையில அப்படிங்கிற மாதிரி. அப்ப அது வந்து என்ன கத்து கொடுக்குதுன்னா ஒரு பயன்பாட்டு உளவியலை கத்து கொடுக்குது. ஓகே, அடுத்து மருத்துவ உளவியல்னா என்ன? அதுவும் ஒரு பயன்பாட்டு உளவியல்ல தான் வரும். மருத்துவ உளவியலும் பயன்பாட்டு உளவியல் தான் வரும். ஏன்னா தேவைப்படும் போது அதை நம்ம பயன்படுத்துறது, அதனால அது பயன்பாட்டு உளவியல்ல வருது. அதே மாதிரி கல்வி உளவியலும் எதுல வந்துருது? அடிப்படை உளவியல்ல வராம பயன்பாட்டு உளவியல்ல வந்துருது. கல்வி உளவியலும் மருத்துவ உளவியலும் பயன்பாட்டு உளவியல் தான். அது நம்மளுக்கு பயன்படும் போதுதான் தேவைப்படும், அடிப்படையில வராது. சரியா? அடுத்து ஜியோ சைக்காலஜி அப்படிங்கிறது என்ன? புவி உளவியலுங்க. இது அடிப்படையில தான் இருக்கு, அது முக்கியமானது. ஜியோ சைக்காலஜி அப்படிங்கிறது புவி உளவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோகிராஃபி இருக்கல, அதுதான் அவங்க ஜியோன்னு சுருக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஜியோ சைக்காலஜி அப்படிங்கிறது புவி உளவியலை குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. முற்பிறவி உளவியல் நிறைய பேர் இதை சொல்லுவாங்க. பாராசைக்காலஜி முற்பிறவில எப்படி இருந்தோமோ நாங்க சொல்றேன், நீங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே நிறைய விஷயங்கள் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணிட்டு அவங்க பாராசைக்காலஜியை வந்து முற்பிறவியில என்னவா இருந்தோம்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே உண்மை ரிஸ்க்கு. எவ்வளோ தைரியமானவங்களும் பயந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாது. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, முற்பிறவி உளவியல் அப்படிங்கிறது பாராசைக்காலஜின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அது எதுக்குன்னா அந்த பாராசைக்காலஜிங்கிறது ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளால ஒரு சமூகத்தையே காப்பாற்ற முடியும், அப்போ அந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாங்க, தான் போட்டிருந்தாங்க புக்கில். ஸோ அதுக்கு மட்டும் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க. தத்துவங்கள், விதிகள், கருத்துக்கள் ஆகியவற்றை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பற்றிய அறிவியல். அதாவது தத்துவங்கள், விதிகள், கருத்துக்கள் இது எல்லாமே எதுல வருதுன்னா பயன்பாட்டு உளவியல்ல தான் வருது, அடிப்படை உளவியல்ல வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தத்துவங்கள் சொல்றோம், விதிகள் சொல்றோம், கருத்துக்கள் சொல்றோம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறக்காண்டி ஏற்படுத்த கொண்டது. அதனால வந்து பயன்பாட்டு உளவியல். அப்ப கல்வி உளவியலும் பயன்பாட்டு உளவியலும் இது எல்லாமே வந்து தேவைக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. கற்போர், அதாவது தெரியுதா? ஓகே, கற்போர், கற்றல் முறைகள், கற்றல் கருவிகள், கற்றல் சூழல், ஆசிரியர் மற்றும் மாணவர் இவங்களை பத்திலாம் ஆராய்றது. இது எல்லாமே எங்க நடக்கும்? ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, அதாவது கல்வி நிறுவனங்கள்ல நடக்கும். அப்ப இது என்ன உளவியல்? கல்வி உளவியல். அவ்வளவுதான். ஈஸியா தான் நீங்க சைக்காலஜியை படிக்கணும் வழியா. கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா மண்டையில ஒண்ணுமே நிக்காது. ஏன்னா சைக்காலஜினா அப்படிதான். ஏன்னா அது எல்லாமே ஒரு கணிப்பு தாங்க. சைக்காலஜியை பொறுத்த அளவு ஒரு கணிப்பு தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, நீங்க சொல்லுவீங்க, இன்னொருத்தர் ஒண்ணு நினைப்பாரு, இன்னொருத்தவங்க ஒண்ணு நினைப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிறது ஒவ்வொருத்தவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு பீரியட்ல. சரியா? அது ஒரு 50 பேருக்கு பிடிக்கும். இப்ப நான் சொன்னா 50 பேருக்கு பிடிக்கும், நீங்க சொன்னது இன்னொரு 50 பேருக்கு பிடிக்கும். அப்ப ஒவ்வொருத்தவங்க சொன்னதை ஒவ்வொரு 50 பேருக்கு பிடிக்குதா? ஸோ அதை வந்து ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு புக்கை வந்து போட்டுருவாங்க. ஓகே, இது இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கு, இது வந்து ஆன்மா, இது வந்து நனவு நிலை, இது வந்து நடத்தை, இது வந்து உயர்வான நிலை, இது வந்து ஆராயப்பட வேண்டிய அறிவியல். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொல்லியிருப்பாங்க சைக்காலஜியை பத்தி. இது எல்லாத்தையும் நம்ம படிக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸோ இது கணிப்பு. அதனால நீங்க படிக்கும்போது புரிஞ்சு படிங்க. மேக்ஸை விட ரொம்ப டஃப் இந்த சைக்காலஜி தான். மேக்ஸ்லயாவது ஃபார்முலா போட்டா ஆன்சர் வந்துடும், ஏதோ ஒரு ஷார்ட்கட்டையாவது கண்டுபிடிக்கலாம். ஆனா சைக்காலஜியை பொறுத்தளவு மனசு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இதான் முக்கியம். சரி பாருங்க. கெஸ்டால்ட் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து
முழுமை காட்சி கோட்பாட்டு உளவியல். என்னது? முழுமை காட்சி கோட்பாட்டு உளவியல். இது ரிப்பீட்டடா கேட்டது, பார்த்துக்கோங்க. எஸ்எஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது முழுமை காட்சி கோட்பாட்டு உளவியல். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். மனநல குறைபாடுகளை ஆராயும் உளவியல் அப்படிங்கிறது எதுங்க? அதாவது மருத்துவ உளவியல். மனநலம் வந்து குன்றியவர்கள் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஆக்சிடென்டால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துல இந்த உளவியல் அப்படிங்கிறது ரொம்ப யூஸா இருக்கும். மருந்துகளை விட இது யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா மனநல குறைபாடுகளை ஆராயிறது என்னது? இந்த மருத்துவ உளவியல். சரியா? அது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவ உளவியல்ல அது அடங்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கல்வி, தொழில், தனிப்பட்ட நபரோட ஒரு பிரச்சனை, அப்புறம் தீர்வு காணும் அந்த உக்தி, இதை பற்றி விளக்குறது தான் என்னதுன்னா அறிவுரை பகரும் உளவியல். கல்வி, தொழில், தனிப்பட்ட நபரோட பிரச்சனை மற்றும் தீர்வு காணும் அந்த உக்தியை பற்றி விளக்குறது தான் என்னது? அறிவுரை பகரும் உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, அது வந்து அறிவுரையை வந்து நம்ம பகர்றது. ஓ, இப்படி இருக்கலாமே, இப்படி அப்படி இருக்கலாமே, இப்படி இருக்கலாம்ப்பா, அப்படி கூட நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அதுதான் அறிவுரையை பகர்றது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து பகிர்ந்து கொள்றது. இது ஒரு வகையான உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனை மையமாக கொண்ட உளவியலை என்ன சொல்றாங்கன்னா மனிதநேய உளவியல். மனிதநேயத்துல இருந்து வந்திருக்கோம். இது வந்து மனிதநேய மீறல் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு வகையான வயலன்ஸை வந்து தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இது வந்து மனிதனை மையமாக கொண்ட அந்த உளவியலை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மனிதநேய உளவியல். மனிதநேய உளவியல். போர்களின் மீது எதிரிகளை வீழ்த்தும் உத்தியும் நுண்ணறிவு கற்றுக் கொடுக்கும் உளவியல் பிரிவு என்ன சொல்லுவோம்? இராணுவ உளவியல். போர்னு வந்துட்டாலே நம்மளுக்கு மிலிட்டரின்னு தெரிஞ்சிடும். சரியா? அது இப்போ வந்து நம்ம வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாரு? அந்த மிலிட்டரியை வந்து உருவாக்குனாரு. ஐஎன்ஏ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஐஎன்ஏ வந்து சுபாஷ் சந்திர போஸும் முத்துராமலிங்க தேவரும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க அந்த ஐஎன்ஏங்கிறத. ஸோ இவங்க வந்து உருவாக்குனது இப்போ இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த போர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு அவங்க ஞாபகம் வந்துடணும். ஏன்னா அது சமூக அறிவியல்ல வந்துடும்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி போர்கள்ல எதிரிகள் அந்த வீழ்த்துற அந்த உக்தி, அந்த விதி, அந்த ஒரு விஷயம், சரி, அந்த உத்தி, அதுவும் அந்த நுண்ணறிவு கற்றுக் கொடுக்கிற அந்த உளவியல் பிரிவோ இராணுவ உளவியல் அடங்கும். ஏன் நுண்ணறிவும் இதுவும் அடங்குதுன்னா ரெண்டுக்குமே ரொம்ப அப்படியே வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். போர்லயும் சரி, இந்த நம்ம ஒரு நுண்ணறிவு கற்றுக் கொடுக்குறது சரி, ரொம்ப மைண்ட் ஷார்ப்பா இருக்கிறதுனாலதான் அது எதனால அடங்குதுன்னா இராணுவ உளவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து அந்த எந்திரன் படத்தை கூட எடுத்துக்கலாம். அந்த ரோபோட்டை வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, உளவியல் ரீதியாகவும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இராணுவத்துக்கு தான் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் நடக்கும்போது உளவியல் டெஸ்ட்டும் நடக்கும். ஸோ அதைத்தான் வந்து சொல்றாங்க. இந்த இது வந்து எதுல அடங்கும்னா இராணுவ உளவியல் அடங்கும். ஓகே, ஒரு குழு நடத்தைகளை பற்றிய அறிவு வந்து மற்றும் மக்களோட கருத்தை பற்றி தீர்வு காணப்படும் உளவியல என்ன சொல்லுவோம்? ஒரு குழு, சரியா, ஒரு குரூப் ஆஃப் இது இருக்கு, சரியா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி மக்களோட கருத்தை பற்றி தீர்வு காணும் முறை. மக்களோட கருத்தை யாரு தீர்வு காண்றா? இப்ப இந்த உலகத்துல இப்ப அரசியல், இது எல்லாமே எங்க நடக்குது? அரசியல தான் நடக்குது. குழுவா இருக்காங்க, மக்களோட கருத்துக்களை வாங்குறாங்க, தீர்வு காண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் நடக்குது. அதுதான் வந்து அரசியல் உளவியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தலைமை பண்பு கொண்ட உளவியல். தலைமை பண்பு வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. கல்வியில இருக்கா? இருக்காது. இராணுவத்துல இருக்காது. தொழில்ல இருக்காது. தலைமைன்னு எதுல இருக்குன்னா அரசியல் உளவியல தான் இருக்கும். அதுலதான் ஒரு தலைமை இருப்பாங்க. ஸோ அந்த தலைமை கீழே மீதி எல்லாருமே இயங்குவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாருமே ஒருத்தர் கீழே தாங்க. இப்ப எல்லாத்துக்கும் மேல 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 போனாலும் கடைசியில மேல இருக்கிறது யாரு? நம்மளை படைச்சவங்க, கடவுள் இருப்பாரு. ஸோ எல்லாருமே ஒருத்தர் கீழே தான் இயங்குவாங்க. அதுதான் சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் முன்னோர்கள்ல இருந்து இப்போ வரைக்கும் பின்பற்றுறோம். ஸோ அது வந்து தலைமை பண்பு கொண்ட உளவியலை வந்து எதை சொல்றாங்கன்னா தலைமை பண்பு அதிகமாக இருக்கிறது அரசியல் உளவியல் தான் இருக்கும். சரியா? ஓகே, குழந்தையின் நடத்தை ஒழுங்கான முறையில் மாற்றி அமைப்பது எது? ஒரு குழந்தையோட நடத்தைய ஒழுங்கான முறையில், உதாரணமா இப்ப நம்ம ஃப்ரீ கேஜி, நம்ம டெட்டு தான் படிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ கேஜி எப்ப சேர்ப்பாங்க, அதுக்கப்புறம் எல்கேஜி, அதுக்கப்புறம் யூகேஜி, இத்தனை கேஜி எதுக்கு நம்ம வச்சிருக்கோம்? முதல்ல இருந்துச்சா அப்படின்னு கேட்டா நம்ம அம்மா அம்மாக்கள்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க.
இப்ப மட்டும் ஏன் சேர்க்கணும்னா ஒரு ஒழுங்கான முறையை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வி வந்து எஜுகேஷனை ஓபன் பண்ணி கல்வி உளவியல் அப்படின்னு சொல்றோம். அந்த முறையை கொண்டு வரதான் கல்வி உளவியல். சரியா? ஓகே. அடுத்து கல்வி மனவியலுக்கு வித்திட்டவர் யார்? ரூசோ தான். கல்வி மனவியலுக்கு வித்திட்டவர் யாரு? ரூசோ. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியோட மனவியலுக்கு வித்திட்டவர், அதாவது கல்வியை வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல சில கருத்துக்களை பேசினவங்க இருப்பாங்க. அதை ஆரம்பிச்சு விட்டுட்டாங்கன்னா போதும், அடுத்தடுத்து பேசிடுவாங்க நிறைய பேர். ஓ ஆமாப்பா அவன் சொல்ல சரிதான், ஒருவேளை இப்படி இருக்கலாமோ, அப்படி கூட இருக்கலாம், நான் இதை சொல்றேன், நீ இதை சொல்லு, நீ இதை சொல்லு, இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒன்னொன்னா சொல்லுவாங்க. ஸோ ஆரம்பிச்சு விட்டவர்னு ஒருத்தர் இருப்பார்ல, நீங்க தான் அந்த நல்லவரா அப்படின்னு கேட்பாங்களா, அது இவர் தான். கல்வி மனவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ. ஓகே. அடுத்து கல்வி உளவியலோட தந்தை யாரு? பாருங்க, இந்த இடத்துல ரூசோ வரல, அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. எப்பயுமே ஒரு விஷயத்த ஒருத்தவங்க ஆரம்பிச்சு வைப்பாங்க, ஆனா அவங்க வந்து அது பேர் என்னது, ஷைன் ஆக மாட்டாங்க, பிரகாசமா தெரிய மாட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்தவங்கள யாராவது ஒரு ஆள் அடிச்சு மேல வந்துருவாங்க. ஸோ இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஓகே, இப்ப நம்மளுக்கு கொடுக்கறத நம்ம பாத்துக்குருவோம். கல்வி உளவியலோட தந்தைன்னு சொல்லிட்டு யார சொல்றாங்கன்னா ஹெர்பர்ட் சொல்றாங்க. ஹெர்பர்ட் தான் கல்வி உளவியலோட தந்தை. கல்வி மனவியலுக்கு வித்திட்டவர் ரூசோ, கல்வி உளவியலோட தந்தை வந்து ஹெர்பர்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கற்றல் செயல்முறைகள், பின்பற்றப்படும் வழிமுறைகள் ஆகியவற்றில் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவது கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா கோல்ஸ்னிக். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, நீங்க பயப்படவே தேவையில்லை, இது எல்லாமே கணிப்பு தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க படிங்க, உங்க மனசுல தங்கிடும். கோல்ஸ்னிக் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, கற்றல் செயல்முறைகள் அப்புறம் அதோட பின்பற்றப்படும் அந்த வழிமுறைகள் எல்லாத்தையுமே அந்த உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றலோட கற்பித்தலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மேம்படுத்துறது தான் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான், கல்வி உளவியலை பத்தி கோல்ஸ்னிக் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. கல்வி உளவியல் கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறன் முழு அளவையும் உள்ளடக்கியது என்கிறார் யாரு? இப்ப இவர் என்ன சொல்றான்னா, கல்வி உளவியலை பத்தி கோல்ஸ்னிக் என்ன சொன்னாரு, அந்த விதிமுறைகள் அடிப்படையில வந்து அது மேம்படுத்தப்படுது கல்வி உளவியல் அப்படின்னு சொன்னாரு கோல்ஸ்னிக். ஆனா இங்க சார்லஸ் ஸ்கின்னர் அப்படிங்கிறவர், அதாவது ஸ்கின்னர், இந்த ஸ்கின்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி உளவியல் அப்படிங்கிறது கல்வியோட சம்பந்தப்பட்ட நடத்தை அவரும் சொன்னாரு. ஆனா இவர் நடத்தையோட என்ன சொல்லாரு, ஆளுமை திறனோட முழு அளவையும் உள்ளடக்கியது. அப்ப ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா செய்தனால இவர் பேர் இங்க புக்ல வந்துருச்சு, சார்லஸ் ஸ்கின்னர் அப்படின்னு நம்மளுக்கு புக்ல கொடுத்துட்டாங்க. சோ இதை வந்து ஞாபகம், நடத்தை மற்றும் ஆளுமை திறன் முழு அளவை உள்ளடக்கியதுன்னு கேட்டா சார்லஸ் ஸ்கின்னர், நடத்தை அப்புறம் வந்து விதிமுறைகள் வழிமுறைகள் படி மேம்படுத்தப்படுவது அப்படின்னு கேட்டா அவர் வந்துருவார். சரியா? சோ இதான் வந்து விஷயம். சரியா? சார்லஸ் ஸ்கின்னரையும் கோல்ஸ்னிக்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்வி உளவியல்ல வர்றவங்க இவங்க எல்லாரும். அடுத்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, P.F. ஸ்கின்னர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கற்பித்தலையும் கற்றலையும் ஆராயக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் கல்வி உளவியல்ன்றார். எப்பப்பா எத்தனை பேர் தான்ப்பா சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பீங்க, வேற ஆப்ஷனே இல்லை, நம்ம பாஸ் ஆனோம்னா படிச்சுதான் ஆகணும். கற்பித்தலையும் கற்றலையும் ஆராயக்கூடிய ஒரு அறிவியல் தான் கல்வி உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு P.F. ஸ்கின்னர் சொல்லியிருக்கார். ஓகே, கல்வி உளவியலோட வரம்புகள்ல முக்கியமான பிரிவு எது? கற்போர், கற்றல் முறைகள், கற்றல் சூழல், இது எல்லாமே கல்வி உளவியலோட வரம்புகள்ல முக்கியமான பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கல்வி உளவியலோட வரம்புகள்ல முக்கியமான பிரிவு எது? கற்போர், கற்றல் முறைகள், கற்றல் சூழல், இது எல்லாமே கல்வி வரம்பியல்ல முக்கியமான பிரிவுகள். ஓகே, அடுத்து கல்வி உளவியலோட வரம்புகள் அப்படிங்கிறது எதை சொல்லும்? இது எல்லாமே அதுதானே வந்துச்சு, கற்போர், கற்றனமும் கற்றமும் 2 தடவை வந்துருச்சுப்பா, சாரி. ஓகே, அடுத்து பாருங்க. கற்றலின் இயல்பு, கற்றல் கொள்கை, கற்றலை பாதிக்கும் காரணி, இது எல்லாத்துக்கும் தீர்மானிப்பது அப்படிங்கிறது தான் அந்த கற்றல் முறைகளை சொல்லுவாங்க. கற்றலோட இயல்புகள், கற்றலோட கொள்கைகள், கற்றலை பாதிக்கும் காரணி, இது எல்லாத்தையும் தீர்மானிப்பது எதுனா கற்றல் முறைகள். ஓகே, அடுத்து என்னன்னு பாருங்க. கற்றலின் வலுவூட்டிகளில் பங்கு பிரச்சனைகளின் தீர்த்தல் திறன்கள், மனப்பான்மை போன்றவை எதுல அடங்கும் அப்படின்னா கற்றல் முறையில அடங்கும்.
எதுல அடங்கும்னா கற்றல் முறைகள். இப்ப நாங்க கற்றல் முறைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். கல்வி உளவியல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா உளவியல்னு ஒரு குறிப்பிட்டது நிறைய பேர் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட குழந்தைகளோட வயதுகள், அது எந்தெந்த டயத்துல என்னென்ன பருவங்கள்ல என்ன நடக்கணும் அதெல்லாம் முதல் பேட்ச்ல பார்த்தாச்சு. இப்ப 2வது வகுப்புல உளவியல் எத்தனை வகையான உளவியல் இருக்கு, எது எது எதுல அடங்கும்னு பார்த்தோம். அடுத்து வந்து கல்வி உளவியல் அப்படிங்கிற டாபிக் எடுத்து இப்ப வந்து அதுல வந்து நிறைய பேர் முக்கியமா கல்வி உளவியல் பத்தி சொல்லியிருக்காங்க. அதனால அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப கற்றல் முறைகள் சரியா. இப்ப அப்படியே இறங்கி வரும். கற்றலை பாதிக்கும் காரணிகள் எது எது எதுங்க? வகுப்பறை சூழ்நிலை, மேலாண்மை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, இது எல்லாமே பாதிக்கும். அதனாலதான் ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு, ஓகே படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூழல் இருக்கா, பீஸ்ஃபுல்லா இருக்கா, கிளாஸஸ்லாம் எந்த அளவுக்கு 100 பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, ஒரு கிளாஸ் 50 பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்மளுடைய கற்றலை பாதிக்கும். ஆனா இப்ப நீங்க படிக்கிறீங்களே இந்த ஆன்லைன், இது வந்து உங்களோட கற்றலை பாதிக்காது. ஏன்னா நீங்க மனசுல கவனமா இருந்தா நீங்க வந்து படிக்கிறதெல்லாம் மைண்ட்ல செட் ஆகும். அதுக்குதான் நான் கிளாஸே உங்களுக்கு மார்னிங் கொடுக்குறேன். எல்லாரும் நைட்டு போடுவாங்க. நான் கேட்குறேன், ஓகே ஷிஃப்ட் கணக்கில் வேலை பார்க்குறவங்க தான் அந்த இயர்லியே போவாங்க. பட் நம்ம டீச்சிங் ஃபீல்டில் யாருமே ஷிஃப்ட் கணக்கில் வேலை பார்க்க மாட்டீங்க. எல்லாருமே 9 o'clock ரெடியானா ஐ திங்க் நீங்கள் 6 o'clock சம்திங் தான் ஏதோ ஒன்று ரெடி ஆவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு 4 to 6 முடிக்கிற மாதிரியே நான் பார்க்குறேன் காலையில் கிளாஸை. அண்ட் நைட்டு உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன், நீங்க ஸ்டடி பண்ண போறீங்க, நைட்டு டெஸ்ட் எழுத போறீங்க. எல்லா சப்ஜெக்டும் டெய்லி எல்லா சப்ஜெக்ட் எழுதுவீங்க. நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன், என்னன்னைக்கு எந்தெந்த நாளுக்கு என்னென்ன நடக்கும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் நடக்கும். ஃப்ரீ தான், மிஸ் பண்ணாம எழுதுங்க. மெட்டீரியல் ஃப்ரீ, டெஸ்ட் ஃப்ரீங்கிறக்காண்டி நீங்க வந்து எனக்கு என்னன்னு இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும். ஓகே, அடுத்து எந்த நிலையிலும் மாணவர்களுக்கு ஏற்றவாறு கற்றல் முறைகள் மற்றும் உக்திகளை கையாளுவது கற்பித்தல். அந்த கற்பித்தல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த நிலையிலுமே மாணவர்களுக்கு அந்த கற்றல் முறைகளும் உக்திகளையும் கையாள தெரியணும். அப்படிதான் இருக்கணும் ஒரு கற்பித்தல் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கல்வி உளவியலோட வரம்பு. திரும்ப கல்வி உளவியலுக்கு வந்து கல்வியை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் சரியா. கல்வி உளவியலோட வரம்பை வந்து குறிப்பிட்டவர் யாரு? லிண்ட் கிரண். நீங்க வேணா கிரண் அப்படிங்கிற நடிகரை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. சரியா, அந்த நடிகை கிரண் இருக்காங்களா, அவங்கள கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லிண்ட் கிரண். ஓகே, லிண்ட் கிரண். கல்வி உளவியலோட வரம்பு குறிப்பிட்டவர் லிண்ட் கிரண். ஓகே, அடுத்து லிண்ட் கிரண் கல்வி உளவியல் வரம்ப எத்தனை நிலைகளை குறிப்பிட்டார் அப்படின்னு கேட்டாங்களா. ஏன்னா நீங்க கேட்பீங்க, இவர் என்னென்ன சொன்னாரு, இவரை பத்தி முக்கியமானது இதுதான். நான் வந்து முக்கியமான யூனிட்ல முக்கியமான டாபிக்ஸ் அந்த லைன் பை லைனா கொடுத்தாங்க பாத்தீங்க, அதுல இருந்து நான் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கேட்பாங்க. சும்மா வந்து அவர் எப்ப பிறந்தாரு, அவர் இந்த வருஷம் ஏன் பிறந்தாரு, இந்த வருஷம் அவங்க அம்மா அப்பா பிறக்கும் போது அவங்க வந்து எந்த ஆஸ்பத்திரியில இருந்தாங்க, அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. சைக்காலஜியை பொறுத்தளவு எது தேவை, டீச்சர்ஸ்க்கு எது தேவை, அப்படிதான் கொஸ்டின் வரும் சரியா. பாஸ் பண்ண பேட்ச்னால உங்க கொஸ்டின் வேலிடா தான் கொடுக்குறோம், கவனமா பாருங்க. லின்கரான் ஓகேவா, கல்வி உளவியலோட வரம்ப எத்தனை நிலையில குறிப்பிட்டாரு? 5 நிலையில குறிப்பிட்டிருக்காரு. கிரண் எத்தனை நிலையில குறிப்பிட்டிருக்காரு? 5 நிலையில குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்க. அடுத்து நம்மளோட மூளை வந்து எவ்வளவு நேரம் கவனிக்குமோ அவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் சரியா, சாதாரணமா கவனிக்கிற அளவுக்கு. ஓகே, கோல்ஸ்னக் கருத்துப்படி கல்வி உளவியலின் உட்கூறுகளோட எண்ணிக்கை எத்தனை? நம்ம கிரண் வந்து 5 சொன்னாங்களா, கோல்ஸ்னிக் எத்தனை சொல்றாங்கன்னு பாத்துருவோமா? 7 சொல்றாங்க. கல்வி உளவியலோட உட்கூறுகளை 7 சொல்றாங்க கோல்ஸ்னிக். ஓகே, அடுத்து கல்வி உளவியலோட நோக்கத்தை அழுத்தினவர் கோல்ஸ்னிக். நம்ம ஃபர்ஸ்ட் கோல்ஸ்னிக் தானே கல்வி உளவியலை பத்தி சொன்னாங்க. இந்த விதிமுறைகள், வழிமுறைகள், நடத்தைகள் இது எல்லாத்தையும் மேம்படுத்துறது கல்வி உளவியல் சொன்னாங்கல்ல. ஆமா, அதுதான் வந்து கோல்ஸ்னிக் தான் என்ன பண்றாரு, நோக்கங்களை அளிக்கிறார். ஃபர்ஸ்ட் சொன்னாரே வந்துட்டாரா. கோல்ஸ்னிக் கருத்துப்படி 7 வகையா கல்வி உளவியலோட உட்கூறுகள் பிரிக்கப்படுது. கிரண்னா 5 வகை தான் சரியா.
ஓகே, அகநோக்கு முறை இவர்களுக்கு பயன்படாது. யாருக்கு? குழந்தைக்கு பயன்படாதுங்க. மன வளர்ச்சி குன்றிய பழங்குடி மக்கள், இவங்க 3 பேருக்குமே அகநோக்கு முறை பயனே படாது. அப்ப அனைவரும் அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, ஒருவரின் சிந்தனையை அறிய பயன்படும் முறை எது? அகநோக்கு முறை தாங்க. ஒருவரை பத்தி சிந்தனையை நம்ம ஆராய்வோம். அவங்க என்ன சிந்திக்கிறாங்க. இப்ப ஒரு படத்தை கொடுத்துட்டு இதை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு கேட்பாங்க. ஓ, இதை பார்த்தாவா எனக்கு இது மாதிரி தோணுது அது மாதிரி தோணுது சொல்லுவாங்க. அப்ப அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? சில பேர் பார்த்தாலே ஒரு டபுள் மீனிங்லயே சில பேர் பேசுவாங்க. ஆனா சில பேர் பார்த்தாலே அதை வேற மீனிங்ல ஒரு வழியில பேசுவாங்க. ஸோ அப்பனா அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அதுல கணக்கிட்டுருவாங்க உளவியல்ல. அகநோக்கு முறை, சரியா? ஒருவரோட சிந்தனையை அறிய பயன்படும் முறை அகநோக்கு முறை. அடுத்து கல்வி உளவியல் அப்படிங்கிறது கற்றலோட தன்மை, மனிதனுடைய ஆளுமை, வளர்ச்சி, மனித நடத்தையோட சமூக சூழலோட அடிப்படையில ஆராயறது தான் ஒரு கல்வி உளவியல் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. எல்லாரும் சொன்னாங்களா, அப்ப இவரும் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதை நம்ம கேட்போம், சரியா? கல்வி உளவியல் அப்படிங்கிறத பீல் என்ன சொன்னான்னா, கற்றலோட தன்மை, மனித ஆளுமை, வளர்ச்சி, மனித நடத்தையோட சமூக சூழலோட அடிப்படையில ஆராயிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பீல் சொல்லிட்டாரு. ஓகே, இதுல என்ன அடிஷனலா வந்திருக்குன்னா சமூக சூழல் அடிப்படையில ஆராயிறது அப்படின்னு வந்திருக்கு. வேற ஒன்னும் எக்ஸ்ட்ரா வரல, இது மட்டும் தான் வந்திருக்கு. சமூக சூழல் சொன்னது, கல்வி உளவியலை பத்தி சொன்னது பீலு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. உற்றுநோக்கு முறை டேஸ் உடையது. இது எல்லாமே உடையதுங்க. உற்றுநோக்கு முறைன்னு இருந்தாலே புறவை தன்மை இருக்கும், உண்மை தன்மை இருக்கணும், நம்பகத்தன்மை இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் அந்த உற்றுநோக்கு தான் சரியா இருக்கும். அப்ப அனைத்தும் ஓகே. உற்றுநோக்கு முறைக்கு வந்துட்டாங்க இப்ப, சரியா? உற்றுநோக்கு முறை அப்படிங்கிறது டேஸ் நிகழ்வுகள்ல உற்றுநோக்க முடியும், புற நிகழ்வுல தான் உற்றுநோக்க முடியும். மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத உற்றுநோக்குகள்ல தெரியாது. வெளியே எப்படி நடந்துக்கிறாங்க அதைத்தான் நம்ம அப்சர்வேஷன்ல எழுதுவோம், அப்படிதானே? ஸோ அது புறம். ஓகேவா? நேர்காணலுக்கான சூழல் எப்படி இருக்கும்? கண்டிப்பா செயற்கையா தாங்க இருக்கும். ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். அந்த இன்டர்வியூ எடுக்க போகும்போது இப்ப நம்மளே இன்டர்வியூ எடுக்க வர்றாங்கன்னு வைங்க, நம்ம நீட்டா டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிடுவோம். உலகத்திலேயே நம்ம தான் நல்லவங்கிற மாதிரி பேசுவோம், அப்படித்தானே? ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறதுல இயற்கையா இருக்காது, செயற்கையா தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய நடத்தையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும் அப்படின்னு உளவியல்ல சொல்லியிருக்காங்க. அது போக இது நம்மளுக்கே தெரியும், அப்படித்தானே? ஒரு டான்ஸ் ஆட போறோமா, ஓகே, அப்போது நம்ம நல்லா எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். ஓகே, ஒரு பாட்டு பாட போறோமா, எந்த இடத்துலனாலும் ஒரு ஸ்டேஜ்ல வேணாம் ஸ்டேஜ் கூட வேணாங்க, வீடு இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு கெஸ்ட் வர்றாங்க, நம்மளோட இது நடவடிக்கை எல்லாம் மாற்றம் வருமா வராதா? வரும். அது செயற்கை. அதே மாதிரி நேர்காணல்ல என்ன நடக்கும்? கண்டிப்பா செயற்கை தான் நடக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சைக்காலஜியா மனப்பாடம் பண்ண முடியாது, புரிதல் தான் இங்க முக்கியம். ஆய்வு முறையில முதல்ல தோன்றிய முறை எது? அகநோக்கு முறை தான். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆய்வு முறைகள்ல ஃபர்ஸ்ட் எதை ஆய்வு பண்ணாங்க? அகநோக்கு முறையை தான் ஆய்வு பண்ணாங்க உளவியலை பொறுத்தளவு. அடுத்து அகநோக்கு முறையில டேஸ் நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டுமே ஆராய முடியும். நனவு நிலையில உள்ள அனுபவத்தை மட்டும்தான் ஆராய முடியும். அடிப்படை உளவியல் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம்னா பியூர் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அடிப்படையான உளவியல் தான் என்ன சொல்லுவோம்? பியூர் உடல் இயக்க உளவியல், இதெல்லாம் அடிப்படை உளவியல்ல தான் வரும், சரியா? ஏன்னா அது பியூரான சைக்காலஜி, சரியா? அதாவது மாற்றமே இருக்காது. ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு பகுதி பிடிச்சிருந்துச்சா? டெஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. நாங்க டெஸ்ட் ஷெடியூல் வெளியிட்டுருவோம். எதுல வெளியிடுவோம்னா டெலகிராம், யூடியூப், இது ரெண்டுலயும் வெளியிடுவோம். நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதான் யூடியூப்ல உள்ள நோட்டிபிகேஷன் டெலகிராம்ல ஷேர் பண்ணும்போது வரும். அதான் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் யூடியூப்ல உங்களுக்கு உள்ள நோட்டிபிகேஷனும் வரும். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணுங்க. பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச்ல கலந்துக்கோங்க, ஓகேவா? எப்படியும் உங்களுக்கு நான் சொன்னபடி நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்றது 25 days ஆர் 30 daysக்குள்ள தரவாக்கிடுவோம். நாங்க கொடுக்குற மாதிரி படிச்சா உங்களால பாஸ் பண்ண முடியும். 25 days போதும், 25 ஆர் 30 days போதும் எப்பயுமே ஒரு எக்ஸாமை நம்ம கிளியர் பண்றதுக்கு. அது எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பிளான் தெளிவா இருக்கும். ஓகே, டெய்லி
செப்பரேட் டெஸ்டா கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்க பயப்பட தேவையில்லை, செப்பரேட்டாவே வைக்கிறோம் டெட்டுக்கு. ஓகேவா? அண்ட் டிஎன்பிஎஸ்க்கு தனியா நடக்கும், டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு தனியா நடக்கும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு எப்பப்ப டெஸ்ட் வரும் எல்லா ஷெடியூலும் டைம் மென்ஷன் பண்ணி சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ ரெடியா இருங்க. ஆல் தி பெஸ்ட்.